நமஸ்தே. பெரியவா சரணம். மகாபிரிவா காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து எவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. இதுக்கு நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னு நேற்றுக்கு பார்த்தோம். ஜெகதः பிதரௌ, இந்த உலகத்துக்கெல்லாம் பெற்றோராக இருக்கக்கூடியவர்களான பார்வதி பரமேஸ்வரர்களை, சொல்லும் பொருளும் போல் இணைந்திருக்கக்கூடியவர்களை, அந்த சொல்லும் பொருளும் பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு நேரடியான பொருள் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் வார்த்தை இருக்க ஜெகதः பிதரோ வந்தேக்கு அப்புறம் பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறா பிரிவா, ஒரே ஒரு எழுத்தை எங்கே நம்ம ஒரு ஸ்பேசிங் கொடுக்குறோங்கிறத பொறுத்து பார்வதி ஹைஃபன் பரமேஸ்வரவ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தம்பதியாக இவ ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்குறோம், பார்வதியும் பரமேஸ்வரம். அதுக்கு பதிலாக அந்த ஹைஃபனை எங்கே போடணுன்னாக்கா பார்வதி ப ஹைஃபன் போட்டு ரமேஸ்வரவ் இப்படின்னு ஒரு ஸ்பிளிட்டு. அப்போ எந்த சேஞ்சும் இல்லை, எழுத்து எங்கே நம்ம ஸ்பேசிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த பங்க்சுவேஷன் டிஃபரன்ஸ் மாத்திரம்தான். அதை மாற்றி பார்த்தாக்கா இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறதுன்னு சில பெரியோர்கள்லாம் சொல்கிறா. அது எப்படி அர்த்தமாகிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. பார்வதி இப்போ ரமேஸ்வரவ் அப்படின்னு இப்போவும் ரெண்டு பேரைத்தான் குறிக்கிறதாக இருக்குது. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா முதல் வார்த்தை பார்வதி ப அப்படின்னு வச்சுருக்கோம். தெளிவாக சொல்கிறா, அதிபன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அதிபன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்லும் பொழுது அதிப அப்படின்னு சொல்கிறோம், ஒரு அரசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி நிருப அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நிருபனாக்கா ராஜா. இந்த நிருபங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா நிரு அப்படிங்கிற ஒரு ரூட் நிருசிம்ஹம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நரமும் சிம்மமுமாக சேர்ந்து இருக்கிறது, மனுஷனும் ஒரு சிம்மமுமாக சேர்ந்து இருக்கிறது தான் நிருசிம்ஹம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அந்த நர அப்படிங்கிறனுடைய போர்ஷன் தான் நிரு அப்படின்னு ஒரு ரூட்டாக இருக்குது. அந்த நிரு கூட ஒரு ப சேர்ந்தாக்கா என்ன ஆகுது, அந்த ஜனங்களுடைய அரசன் யாரோ அவன் அப்படின்னு நிருபஹான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம், பாங்கிற ஒரு அக்ஷரத்தை போட்டாக்கா அது ஒரு அரசனாக ஒரு பதியாக அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த பாங்கிற ஒரு எழுத்தை ஆட் பண்ணாலே பதியாக நாயகனாக இருப்பவர் அப்படின்னு ஒரு அடிஷன் வருது. அது மாதிரி இங்கே பார்வதி ப அப்படின்னு நம்ம நிறுத்தினோம்னாக்கா யாரை குறிக்கிறது, பார்வதியினுடைய பதி யாரோ அவர் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணுமா. அப்போ பார்வதி பன்னு சொன்ன உடனே பரமேஸ்வரன் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார். அடுத்த வார்த்தை என்ன, ரமேஸ்வரவ். ரமேஸ்வரவ்னா யாரு, ரமாவினுடைய ஈஸ்வரனாக அல்லது ரமாவினுடைய பதியாக எவர் இருக்காரோ அவர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரமான்னு சொன்ன உடனே யாரை தெரிஞ்சுக்கிறோம், சாக்ஷாத் மகாலட்சுமியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ரமாவினுடைய பதியாக இருக்கக்கூடியவர் யார், சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அப்போ இந்த வார்த்தை எப்படி பார்க்குறோம், பார்வதிப்பான்னு சொன்ன உடனே பரமேஸ்வரன் ஒரு பக்கம் பார்க்குறோம், ரமேஸ்வரம்னு சொன்ன உடனே லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்க்குறோம். இப்போ திரும்பி இந்த லைனை சொல்கிறா பிரிவா, திரும்பி இதை படிப்போம். ஜெகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படிங்கிறத இங்கே ஜெகத்திற்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களான, இங்கே பிதரவுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இது பேரண்ட்ஸ்ன்னு சொன்னாக்கா ஒரு ஃபாதர் அண்ட் மதர் அப்படிங்கிறதாக நம்ம முதல்ல அர்த்தம் பண்ணோம். இப்போது பித்ருக்கள்னு சொன்னாக்கா இந்த தந்தை வழியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதாக ஒரு ஜென்ரல் மீனிங் ஒன்று நம்ம பார்க்குறோம் இல்லையா, ப்ராக்டிக்கல் யூசேஜில் பித்ருக்கள் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஜெகத்திற்கு தந்தையர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இருவர்னும் இன்னொரு அர்த்தம் பண்ணலாமா இதில். அப்போ ஒருத்தர் பரமேஸ்வரன், இன்னொருத்தர் மகாவிஷ்ணு இப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். மூணாவதாக இதுக்குள்ளேயே இன்னொன்று என்னன்னாக்கா ஜெகதः பிதரௌ சாதாரணமாக பெற்றோர்கள் அப்பனும் அம்மையும் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே பார்வதி ப ரமேஸ்வரவ். அப்போ பரமேஸ்வரன் இங்கே புருஷ ரூபமாகவும் ஸ்திரீ ரூபமாக அம்பாளுடைய ஸ்தானத்தில் யார் இருக்கான்னாக்கா ரமேஸ்வரராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. நம்ம ஏற்கனவே பார்த்துன்னு வந்தோம் இந்த ராமாயணத்தினுடைய கதாவேதம். அது மாதிரி இங்கே அம்பாளுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது சாக்ஷாத் இந்த மகாவிஷ்ணு. இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து தரிசனம் பண்ணி வைக்கிறதாக அப்படி இன்னொரு அர்த்தம். தெரியவா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்கிறா, இப்படி சுவாமி கிட்ட ஒரு பேத புத்தி வச்சு காமிக்கு அழகாக அப்படி ஒன்றா இணைச்சு பார்த்து அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கணும். அப்போ இந்த ஸ்லோகத்தையே இப்படி நம்ம அர்த்தம் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா, முதல்ல பார்வதி பரமேஸ்வரம்னு சொல்லி இந்த பரமேஸ்வரனுடன் இணைந்திருக்கக்கூடியதான அம்பாளை ஸ்மரிச்சுண்டு அந்த தம்பதி திவ்ய தம்பதியை நம்மளுடைய பெற்றோராக பார்த்து அவாழ்டி அனுகிரகம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை இன்னொரு மாதிரியாக பார்க்கும் பொழுது இந்த இரண்டு தந்தையர்களாக இருக்கக்கூடிய அப்படின்னு
இங்கே பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் அவளை 2 பேரையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக அப்படி பார்க்குறோம். இன்னொன்றில் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவே இங்கே ஸ்திரீ ரூபமாக அம்பாளாக வந்திருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படி ஒரு வந்தனம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இதுக்குள்ளே இருக்குன்னு 4வது ஒன்று கொடுக்குறான். என்ன 4வதுன்னு பார்த்தாக்கா, பார்வதி பன்னு சொன்ன உடனேயே பரமேஸ்வரன் மாத்திரம் இல்லை, பார்வதி சகிதமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நமக்கு இங்கே ஞாபகம் வரணும். சாம்ப பரமேஸ்வரன் சொல்கிறோமே, அம்பாளுடன் கூடினவரான பரமேஸ்வரன் அப்படிங்கிறது தான் பார்வதி ப. ஏன்னா பேரே என்னன்னு சொல்கிறோம், பார்வதியினுடைய பத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அம்பாளுடன் இணைந்தவராக, பிரிக்க முடியாததாக, சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு அவளை சொல்கிறோமே, அதே மாதிரி இங்கே சாம்ப பரமேஸ்வரராக இவரை ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ரமேஸ்வரம்னு சொன்ன உடனே ரமாவினுடைய பதி, லக்ஷ்மி பத்தியாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அவரும் வெறும் மகாவிஷ்ணுவா இல்லை, பார்க்கும் பொழுதே அப்படியே லக்ஷ்மியோடு சேர்ந்தவராகத்தான். அதனால தான் பெரியவா சொல்கிறா, வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு அந்த ஸ்ரீக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதல்ல போடுறது. ஏன்னா ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தான் அங்கே முதன்மை. லக்ஷ்மியுடன் இணைந்ததாக அங்கே விஷ்ணுவை சேர்த்து வச்சுட்டு ஸ்ரீ வைஷ்ணவம்னு கொண்டாடுறோம் இல்லையோ, அதே மாதிரி இங்கே ரமேஸ்வரஹா அப்படின்னு சொன்னாக்கா ரமா முதல்ல வந்து நிற்கிறா. அப்போ விஷ்ணுவை எப்படி பார்க்குறோம், லக்ஷ்மி சகிதமாக சேர்ந்தவராக அவரை தரிசனம். அப்போ இந்த 2 திவ்ய தம்பதியையும் இந்த வார்த்தைக்குள்ளேயே மறுபடியும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பாக்கியத்தை இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம கிடைக்கிறதுன்னு இதை பற்றி பெரியவா சொல்லின்னு வர. அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதிலிருந்து கிடைக்கிற அனுகிரகம் என்ன, சுவாமியை பிரித்து வச்சு எனக்கு இந்த மாத்திரம் போகிறோம் அது மாத்திரம் போகிறோன்னு பார்க்காம இந்த சுவாமியை முழுமையாக அம்பாள் சகிதமாக இந்த தம்பதியாக திவ்ய தம்பதியாக தரிசனம் பண்ணி வச்சு அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இங்கே காளிதாசன் எழுதி கொடுத்துருக்கார் அப்படின்னு இதை பற்றி சொல்கிறான். ஏன்னா சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாதபடிக்கு இருக்கோ அந்த மாதிரி இந்த திவ்ய தம்பதிகளையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முயற்சியும் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு இணைச்சு பார்க்குற ஒரு நல்ல புத்தியோடு நம்ம அப்ரோச் பண்ணோம்னாக்கா எந்த கஷ்டங்களும் இல்லாமக்கி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம், எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் இந்த சனாதன தர்மமும் இன்னும் தழைச்சி இருந்துன்னு இருக்கும் அப்படின்னு இதை பற்றி சொல்கிறா பெரியவா. இதே மாதிரி சுவாமி கிட்ட ஒரு பேத புத்தி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒன்று, அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுவாமிக்கு நம்ம பக்தி பண்ணுற வழிகள் இருக்கே, மார்க்கங்கள், சைவம் வைஷ்ணவம் சாக்தம்னு நிறைய வச்சுட்டு இருக்கோம். அந்த மார்க்கத்துலேயும் கூட நம்மளுடைய அப்ரோச்சில் ஒரு பேத புத்தி இல்லாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியங்கிறத பற்றி பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வர்றதாக தெய்வத்தின் குரலில் வேறொரு இடத்துல இந்த சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இணைத்து வைக்கக்கூடிய உறுதியான பாலமாக ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பார்த்த ஸ்லோகமே கூட சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் அழகாக இணைக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகம் இருக்குது. அதை கரெக்டாக பிரித்து புரிஞ்சுட்டாக்கா, பொருளை பிரித்து புரிஞ்சுட்டாக்கா நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியறதுன்னு இதை பற்றி தான் சொல்கிறா. இந்த இன்னொரு இடத்துல சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம். அங்கே சொல்கிறது என்னென்னாக்கா, சைவம் வைஷ்ணவம் 2த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக அவ்வளோ உறுதியான ஒரு பாலம்னு ஒரே ஒரு ஸ்பெஷலான மந்திரம் இருக்குதுன்னு அந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறார். என்ன மந்திரம்னு கேட்டால் சாக்ஷாத் இந்த ராமநாமா தான். பெரியவா சொல்கிறா, ராமனுடைய அந்த நாமா இருக்கே அதனுடைய மகிமை எப்படின்னு பாருங்கோ. 2 அக்ஷரம் தான், ரா ம, இப்படி 2 அக்ஷரம். இந்த அக்ஷரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஜீவநாடியாக இருக்குது. அதாவது பரமேஸ்வரனை கொண்டாடக்கூடியதான பரமேஸ்வரனுடைய மகா மந்திரம் ஒன்று இருக்கு, அந்த மந்திரத்துக்கும் இது ஜீவநாடியாக இருக்குது. அதே நேரத்தில் மகாவிஷ்ணுவனுடைய நாராயணனுடைய மந்திரம் இருக்கே மகா மந்திரம், அதுக்கும் ஜீவநாடியாக இதே தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு இதை பற்றி சொல்கிறான். அப்போ பரமேஸ்வரனுடைய விசேஷமான மந்திரம்னாக்கா பஞ்சாட்சர மந்திரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமசிவாயன்னு சொல்லக்கூடியதாக ஒரு மந்திரம். அதே மாதிரி நாராயணனுடையதாக அஷ்டாட்சரின்னு சொல்லக்கூடிய 8 எழுத்துக்களை கொண்ட மந்திரம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரணவத்தை விட்டுட்டு பார்ப்போம். இப்போது இந்த 2 மந்திரங்களையும் எடுத்துட்டு பெரியவா சொல்கிறா, ராங்கிற ஒரு எழுத்து எங்கே இருக்கோ அதை ரிமூவ் பண்ணி பார்த்தாக்கா அந்த வார்த்தை எப்படி ஆகிறது, அதனுடைய பொருள் எப்படி ஆகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாவியும் இந்த 2த்துலேயும் ஒரு எழுத்து தான் இருக்குது. உதாரணமாக முதல்ல ராவ் எடுப்போம். நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் ரான்னு சொல்லக்கூடிய எழுத்தை மட்டும் எடுத்துட்டோம்னாக்கா என்ன ஆகுறது, நாராயணாயங்கிறது போய் நாயனாய அப்படின்னு ஆகிடுறது. அப்போ எப்படி பிரிக்கணும்னாக்கா ந அயனாய அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ பெரியவா சொல்கிறா, அயனம்னு சொன்னாக்கா மார்க்கம் அல்லது வழி அப்படின்னு அர்த்தமாகுது. நம்ம ராமாயணம்னே எப்படி பேர் வச்சுருக்கோம், ராமன் நடந்து காட்டிய வழி, ராமனுடைய வழி அப்படிங்கிறது தான் ராமாயணம். ராம சரித்திரம் கிடையாது.
இப்போ ராமன் என்ன வழியில் நடந்து காமிச்சானோ அதையே தான் நம்ம பின்பற்றணும், அதுதான் தர்மத்தினுடைய பாதைங்கிறதுனால அந்த புஸ்தகத்துக்கு பேரே ராமாயணம்னு வச்சுருக்கோம். அப்போ அயனம்னு சொன்னாக்கா வழி. இங்கே நாராயணாயங்கிறது போய் அயனாயன்னு ஆயிடுத்துனா என்ன அர்த்தம்? அயனம்னா மார்க்கம், மார்க்கம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுறது. அப்போது நமோ நான் அயனாய, மார்க்கம் இல்லாதவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம் வந்துடுறது அதில். அப்போது இந்த மந்திரத்தினுடைய ஜீவனே போயிடுது. அப்போ மார்க்கம் இல்லாதவன் யாருக்கோ ஒருத்தனுக்கு நமஸ்காரத்தை சொல்கிறோம் அப்படின்னு இதில் இருக்க வேண்டிய உண்மையான ஒரு சத்து, ஒரு ஜீவன் என்னவோ அது அந்த ராங்கிற ஒரு அக்ஷரத்தை ரிமூவ் பண்ணாக்கா காணாமல் போயிடுது. அப்போ அந்த அக்ஷரத்தினுடைய மகிமை என்னன்னு பார்க்குறோம். அதே மாதிரி 2வது எழுத்து மா. இந்த மாவை பஞ்சாட்சரத்தில் பார்ப்போம், நமசிவாய அப்படின்னு இருக்கு. இதில் அந்த மாவு எடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா ந சிவாயன்னு ஆயிடுறது. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? நாம் பண்ணக்கூடிய இந்த நமஸ்காரம் யாருக்குனாக்கா சிவனுக்குன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த மா அங்கேருந்து காணாமல் எடுத்துனாக்கா சிவனுக்கு இல்லை, ந சிவாய, சிவனுக்கு இல்லைன்னு அர்த்தத்தை கொடுக்கறதாக விபரீத அர்த்தமாக போய்டுறது. அப்போ இந்த ரெண்டுத்திலையுமே மூலமாக முக்கியமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக அல்லது இந்த மந்திரங்களுக்கு உண்மையான ஒரு வேல்யூவை கொடுக்கறதாக உயிர் நாடியாக இது இருக்குதுன்னு பார்த்தாக்கா இந்த 2 அக்ஷரங்கள் தான். அதுதான் இந்த ராமன்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரத்தை சொன்னாலே நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலான்னு பெரியவாள்லாம் இதை பற்றி சொல்லுவா அப்படின்னு. இங்கேயும் ஒரு இணைப்பு பாலமாக இங்கேயும் சைவம் வைஷ்ணவம் ரெண்டுத்துலேயும் மகாமந்திரங்களை கனெக்ட் பண்ணி காட்டக்கூடியதாக இந்த ராமநாமாவே இருந்துட்டுருக்குங்கிற விஷயத்தையும் பெரியவா அவ்வளோ அழகாக எடுத்து காமிக்கிறார். இந்த ராமநாமாவை சொன்னாக்கா அவ்வளோ அதுக்கு வேல்யூவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஏன்னா இந்த ராமநாமாங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கே சார், 2 எழுத்து தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். 2 எழுத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக அவ்வளோ வேல்யூ இருக்கத்தான் இருக்குது. அது எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நமக்கு கொண்டு சேர்க்கறது அப்படிங்கிற விஷயத்த பெரியவா அழகாக ஒரு பக்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த சம்பவத்தை நம்ம நாளைக்கு பார்க்குறதுக்கு இருக்கோம். பெரியவா சரணம்.